ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசு பாலனை பிறப்பின் காலங்களிலே உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஏந்தி கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக நாம் கடந்த ஒரு வாரமாக மாதத்தின் துவக்கத்திலிருந்து நாம் எல்லா நிலைகளிலும் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரை பாடுவதும் போற்றுவதும் இயேசு பாலனை எல்லாரும் கண்டு துதித்தார்கள் என்று தான் நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அதுபோல தனிப்பட்ட நிலையிலும் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் அவரை பாடி மகிமைப்படுத்துகிறோம். கிறிஸ்மஸ் is a joy of all. The festival is the joy என்று சொல்வார்கள். month of December is the அதையும் அப்படி தான் சொல்லுவாங்க. டிசம்பர் இஸ் த ஃபெஸ்டம்பர் என்று சொல்வார்கள், ஃபெஸ்டிவல் ஆஃப் த மந்த். அப்படிப்பட்ட இந்த மகிழ்ச்சியை நம்முடைய ஆலயத்தில் இப்பொழுது நாம் தொடங்க இருக்கிறோம். இயேசு பாலனை நாம் ஆலயத்தில் பாடல்கள் வழியாக நாம் பாடி அவரை கொண்டாட நாம் ஆயத்தப்படுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். விண்ணின் மகிமையை துறந்து மண்ணில் வந்து பிறந்த அதி உன்னத பிறப்பான எங்கள் அன்பின் இயேசு பாலனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாடி புகழ்ந்து உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாய் கூடியிருப்பதை நீர் அறிவீர். உம்முடைய பிறப்பை நாங்கள் பாடல்கள் வழியாய் துதியின் வழியாய் துதிகளை ஆண்டவரை சாற்றுவதற்கு ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு மாதங்களாக பிள்ளைகள் எங்களுடைய ஆலயத்தின் பாடல்கள் குழுவினர் எடுத்துக்கொண்ட ஆண்டவரை பிரயாசங்கள் பயிற்சிகள் அனைத்தையும் எப்பொழுதும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சாற்றி துதித்து போற்றி உம்மை நாங்கள் கொண்டாடுவதற்கு ஆண்டவரை இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி ஆண்டவரை நாங்கள் அனைவரும் உம்முடைய பிறப்பை உள்ளங்களிலே இப்பொழுதே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆயத்தப்படுவதற்கு ஏற்ற வண்ணமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எங்களுடைய தாளந்தங்களை கொண்டு நாங்கள் பாடி ஆண்டவரை உம்மை புகழ்ந்தேற்ற இப்பொழுது நீர் எங்களுக்கு உமது கிருபைகளை தாரும். எங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே இதில் மகிழ்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே உம்முடைய வருகையில் ஆண்டவரே நிறைவான சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதி, இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆயர்கள் சார்பாக நம்முடைய பிசி சேர்மன் மற்றும் ஆயர்கள் சார்பாக அன்போடு கூட நாங்கள் வரவேற்று நாம் எழுந்து நின்று துவக்க பாடலாக பாமாலைகளிலே 56வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 56 உங்களுடைய பாடல் புஸ்தகத்திலும் அது இருக்கிறது.
அப்படியே நாம் இருக்கையில் முழங்கால் படியிட்டு கர்த்தரின் ஜெபத்தை பாடல்களில் நாம் ஏறெடுப்போம். அமர்ந்த நிலையில் முதல் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா அதிகாரம் 9 வசனங்கள் 6 முதல் 7 வரை. ஏசாயா அதிகாரம் 9 வசனங்கள் 6 முதல் 7 வரை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சிறப்பு பாடல் குழுவினர் நாம் மகிழ்ந்து கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். Maria,
தேங்க்யூ. பாடல் குழுவினருக்கு நன்றி. ஃபோல் போல்ட் அண்ட் ஸ்டெடி என்று சொல்லி இந்த ராகத்தில் அப்படி கூட நம்மை ஆற்றுகிற தேற்றுகிற மரியாதை தேற்றின அந்த ஒரு துணியோடு நம்முடைய பாடல் குழுவினர் நம்மையும் பாடி மகிமைப்படுத்தினார்கள், மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நன்றி. ஒரு அறிவிப்பு, இப்போ நம்மளுக்கு எல்லா ஆலயங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது வந்திருக்கிற நம்முடைய நடிகர்களூர் தூய பேதுரு ஆலயத்தில் ஆரோன் ஐயா அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களும் பாட விரும்பினால் அதே போல் நல்ல பாடல் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் பாட விரும்பினால் பாடல் குழுவின் இயக்குனர் செல்வகுமார் அல்லது நம்ம ஜெயக்குமார் அண்ணிடத்துலையோ உங்களுடைய பெயரை நீங்கள் கொடுத்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இப்பொழுது நம்முடைய தாய் திருச்சபையில் இருந்து இப்பொழுதும் தனி சேகரமாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோலாப் சேகரத்தின் மறுரூபநாதர் ஆலயத்தின் பாடகர் குழுவினர் சபை மக்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய தாய் திருச்சபையிலும் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட விரும்புகிறார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து நம்மை ஆண்டவருடைய பாடலின் மூலமாக வழிநடத்துவார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நல்ல ஒரு தாலாட்டாக பாடி இயேசு பாலனை போற்றின ஒரு ராகத்தோடு நம்மையும் மகிழ்வித்தார்கள். கோலாப் மறுரூபநாதர் ஆலயத்தின் பாடகர் குழு சபை மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஆயர்களோடு வந்ததுனாலே நம்முடைய சபையின் சார்பாகவும் வரவேற்க
ஆசைப்படுகிறோம். ஆகவே நம்முடைய சேகத்தின் சார்பாக ஆயருக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி மீண்டும் நம்முடைய ஒரு சிறப்பு பாடல் நம்முடைய பாடல்கள் குழுவினர் பாட கேட்போம். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள்.
நன்றி. நல்ல ஒரு பாடலை பாடினார்கள். இரண்டாம் திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியர் 2:8-11 முடிய. பக்கம் 271. பிலிப்பியர் 2:8-11 முடிய. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருகாமையில் இருக்கிற ரூத் இல்லத்தினுடைய மாணவிகள் ஆண்டவரை புகழ்ந்து பாட வருகிறார்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்டார் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்டார் சர்வ வல்லவர். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிர் மணி கொட்டிடவே பூவனம்
இன்னும் எத்தனை பாடல் வந்தாலும் வெத்தலை பாலகனை ஆராரோ பாடி பாடுகிற பாடல் இன்றும் நம் அனைவருடைய உள்ளங்களையும் பரவசப்படுத்துகிற பிறப்பின் பாடல். ஒருவேளை கீர்த்தனையில் அர்த்தமுள்ள பாடலை பாடின ரூத் இல்ல மாணவிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதே போல் இன்னொரு சிறப்பு பாடல் நம்மை பாடி மகிழ்விக்க பாடல் குழுவினரை அழைக்கிறோம். மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஆச்சரியம்
இயேசுவை கண்டனரே. இன்னோரின் பாடல் சமாதான பாடல் கேட்டிட்ட ஆட்டிடைய இறைவோடி வந்து புல்லனை பாடல் இயேசுவை கண்டனரே. நம் இயேசுவை கண்டனரே. நம் இயேசுவை கண்டனரே. விண்ணோரின் பாடல் தூதர்களின் பாடல் கேட்டு உலகமும் விண்ணும் மண்ணும் மகிழ்ந்தது. நாமும் அந்த சமாதானத்தை பாடல் வழியாக கேட்டு மகிழ்ந்தோம். நம்மை மகிழ்ந்த பாடல் குழுவினருக்கு நன்றி. மீண்டும் நாம் எழுந்து நின்று நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 முதல் 14 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 முதல் 14 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமையும் உண்டாவதாக. சபையார் அமர்வோம். நம் பாவம் போக்கவே பாரினில் விண்ணவன் மன்னவன் பிறந்தார். நித்தம் இன்பம் நல்கிட அவருக்கு நாம் பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் சாற்றி அவரை நாம் போற்றுவோம் என்று சொல்லி மீண்டும் நம்மை பாடல் வழியாக மகிழ்விக்க வருகிறார்கள். சிறப்பு பாடலை நம்முடைய பாடல் குழுவினர் பாடல். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள்.
தேவமைந்தன் தோன்றினார். பெத்லகேமின் ஊரினில் முன்னணையின் வீதியில் சுற்றிய துணியினில் துயிலோம்பின் பாலனே. நன்மை தந்து வாழ்த்துவே. பெத்லகேமின் ஊரினில் முன்னணையின் வீதியில் சுற்றிய துணியில் துயிலோம்பின் பாலனே. செய்தியை பாரில் வாழ்த்தி பாடுவோம். பெத்லகேமின் ஊரினில் முன்னணையின் வீதியில் சுற்றிய துணியில் துயிலோம்பின் பாலனே. பெத்லகேமின் ஊரினில் முன்னணையின் வீதியில் சுற்றிய துணியில் துயிலோம்பின் பாலனே. மீண்டும் பாடல் குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு சிறப்பு பாடலை திரு சாம் ராபின் மற்றும் அனிதா அவர்கள் பாடுவார்கள். நம்முடைய ஆலயத்தின் பொருளர் குடும்பத்திலிருந்து இந்த சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம்.
வாக்கிட ஏழ்மை கோலமானாரே. பனிவிழும் இரவில் வாட்டிடும் குளிரில் விந்தோத பாடிடவே மகிமை தேவன் மாந்தரை மீட்க பாலனாய் அவதரித்தார். பனிவிழும் இரவில் வாட்டிடும் குளிரில் விந்தோத பாடிடவே மகிமை தேவன் மாந்தரை மீட்க மனம் மகிழ்ந்து பாடிடுவோம், விரைந்து கோரிடுவோம், இரட்சகரே சோ பிறந்ததையே. மனம் மகிழ்ந்து பாடிடுவோம், விரைந்து கோரிடுவோம், இரட்சகரே சோ பிறந்ததையே. இழந்ததை மீட்டிட இன்ப வாழ்வினை ஈந்திட தம் சாயலாய் மாற்றிட நம்மை தேடி வந்தார். இழந்ததை மீட்டிட இன்ப வாழ்வினை ஈந்திட தம் சாயலாய் மாற்றிட நம்மை தேடி வந்தார். பவசாகம் நீக்கிட தம் ஜீவன் தந்தவர், நிந்தையாகும் போக்கிட கந்தை கோலமானாரே. பனி விழும் இரவில் வாட்டிடும் குளிரில் விந்தோதர் பாடிடவே மகிமையின் தேவன் மாந்தரை மீட்க பாலனாய் அவதரித்தார். பனி விழும் இரவில் வாட்டிடும் குளிரில் விந்தோதர் பாடிடவே மகிமையின் தேவன் மாந்தரை மீட்க பாலனாய் அவதரித்தார். மனம் மகிழ்ந்து பாடிடுவோம், விரைந்து கோரிடுவோம், இரட்சகரே சோ பிறந்ததையே. மனம் மகிழ்ந்து பாடிடுவோம், விரைந்து கோரிடுவோம், இரட்சகரே சோ பிறந்ததையே. Thank you for the solo song and with instrumentals. மீண்டுமாக இந்த ஒரு சிறப்பு பாடல் நம்முடைய பாடல் குழுவினர் பாட நாம் கேட்போம். இந்த பாடலை நாம் நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பனி தூ
வளர்ந்த மாதேவனே ஆரீரரோ ஆராரிரோ ஆரீரரோ ஆராரிரோ அதிகாலை பணி தூங்கும் நேரம் ஏசாயா தீர்க்கன் உரைத்தாரே வாக்கு நிறைவேறும் முன்னில் என்றாரே அன்று. ஏசாயா தீர்க்கன் உரைத்தாரே வாக்கு நிறைவேறும் முன்னில் என்றாரே அன்று. என் தந்தை சித்தம் செய்தாயும் இன்று பரமே பொருளே ஒளிவாய் அருளே மரணே பொருளே ஒளிவாய் அருளே ஆரீரரோ ஆராரிரோ ஆரீரரோ ஆராரிரோ அதிகாலை பணி தூங்கும் நேரம் பரலோகின் எக்கால துணியில் ஜெயித்தாரே நல்மீட்பரிங்கே நன்னீதில் மாட்சிமை பொங்கிடவே. அதிகாலை பணி தூங்கும் நேரம் பரலோகின் எக்கால துணியில் ஜெயித்தாரே நல்மீட்பரிங்கே மன்னீதில் மாட்சிமை பொங்கிடவே. அதிகாலை பணி தூங்கும் நேரம் ஆம், ஆண்டவருடைய பிறப்பே அதிகாலையின் விடிவெள்ளி. அப்படிப்பட்ட அந்த விடிவெள்ளியாய் வந்தவரை உள்ளங்களில் ஏந்தி நாம் போற்ற நல்ல ஒரு பாடலில் வழிநடத்தின பாடல் குழுவினருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த பாடல் ஆராதனையில் நம்மோடு கலந்து கொண்டு ஆண்டவருடைய இறை செய்தியை கொடுப்பதற்கும் ஒருவேளை ஆயர்களாக திருச்சபையின் மூத்தவர்களாக கலந்து ஆலோசித்திருப்பார்கள். அழைத்த பொழுது நம்முடைய அறிமுகமான ஒரு நல்ல விசுவாச வளர்ச்சியில், பொறுப்புகளில், பணிகளில் ஆண்டவரோடு மகிமைப்படுத்தின ஒரு அன்பராக என்று சொல்லி அதற்கேற்புடையவராக இந்த நாளிலே நமக்கு இறை செய்தியில் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு அழைத்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினை நான் அறிமுகப்படுத்தி அவரை வரவேற்று செய்திக்கு அழைக்கிறேன். நம்மோடு வந்திருக்கிறவர் திரு சைமன் சுகுமார் சார், அண்ணன், ஐயா, அப்படி எனக்கு பல நிலைகளில் அவரோடு அந்த ஒரு அறிமுகத்தோடு நான் உங்களுக்கு தெரியாதவர் அல்ல, நல்ல ஒரு விசுவாச திருச்சபையினுடைய உறுப்பினர். அதே போல் திருச்சபையினுடைய பலதரப்பட்ட ஊழியங்களில் எங்களுக்கு ஆயர்களுக்கு உதவியாக இருக்கிற நிலையில் இருக்கிற குடும்பத்தார். எல்லா நிலைகளில் சண்டே ஸ்கூல்லேருந்து சர்ச்சினுடைய ஒர்ஷிப்லேருந்து ப்ரீச்சிங்லேருந்து யூத்தில் எல்லாவற்றிலும். ஏன் சொல்கிறேன் என்றால் இவர் சிறந்த முதலாவது யூத்தாக அவருடைய பாஸ்டேட்டில் இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கப்புறம் நாங்கள்லாம் யூத்துக்குள்ளே வரும் பொழுது திருமண்டலத்தினுடைய யூத் டைரக்டர், நல்ல ஒரு சிறந்த யூத் டைரக்டராக இருந்து
அதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு அண்ணனாகவும் இருந்து அதை செயல்படுத்தினார். ஆகவே தான் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்ல யூத் டைரக்டர் மாத்திரமல்ல, பின்னாளிலே நல்ல ஒரு ஆசிரியர், திருச்சபையினுடைய திருமண்டலத்தினுடைய பல நிறுவனங்களில் தஞ்சாவூர் போன்ற இடங்களெல்லாம் இருந்து, அதே போல் திருச்சியில் 2 பெரும் பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியராகும். சென்ட் ஜான்ஸ் வெஸ்ட்ரி ஸ்கூல்ஸ், அதே போல் தெப்பக்குளம் பிஷப் ஹையர் ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியராகவும் இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்றும் இன்றும் தன்னுடைய ஆண்டவர் மீதான வைத்திருக்கிற பணிகளை எல்லா இடங்களும் சென்று பிரசங்கித்து உதவி செய்கிறவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பர் இந்த நாளிலே நம் மத்தியில் வந்தது மிக்க மகிழ்ச்சி. அவரை ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவரை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய ஆலயத்தின் செயலர் திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை கொண்டாடி இப்பொழுது பாடல் குழுவினர் ஒரு பாடல் பாடுவோம். அதற்கு பின்பாக ஆண்டவருடைய வருகை கால செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வோம். சரணம் நம்பினேனே சுனாதா, ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கோதேவா. சரணம் நம்பினேனே சுனாதா, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை களமாக என்னையே தந்து, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை களமாக என்னையே தந்து, முன்னால் வினையை துறந்து, முன்னால் வினையை துறந்து, ஆதிமூலமே உனக்கோலம் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் இயேசுநாதா. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் பாடல் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு இந்த ஆண்டையும் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தியருளும். இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான திருச்சபை மக்களே, இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்கிற பொழுது அதில் கிடைக்கிற மகிழ்வு தான் நிரந்தரமான மகிழ்வு. நாம் சென்ட் ஜான்ஸ் உறுப்பினர்களாக மாணவ செல்வங்களாகலாம் நம்ம கூடி நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பாடின பாடல்கள், வாசித்த வேத பாடங்கள், எத்தனை மணிக்கு முடிஞ்சால் நம்ம போக முடியும் என்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மனசு அவ்வளவுதான், 10 நிமிஷம்தான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சிறகடித்து பறந்துடுவோம். இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி என்பது இன்றளவும் அது ஒரு நற்செய்தியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நற்செய்தினா என்ன? மகிழ்வை தரக்கூடிய செய்தி தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம் அனைவருக்கும் மகிழ்வை கொடுத்தால்தான் அது உண்மையான மகிழ்வு. அந்த நற்செய்தியை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோமா? மகிழ்வை பெற்றிருக்கிறோமா?
இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த 2025 ஆண்டுகளுக்கு முன் வந்துட்டார். 2025 வருஷமாக இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றியே உலகெங்கும் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உள்ளங்களில் நற்செய்தியாளராக கடவுள் நம்மிலே ஆளுகை செய்கிறாரா என்பதுதான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய காரியம். வேற ஒன்றும் கிடையாது. பெரிய பிரசங்கம்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியாத வேத பாடம் கிடையாது, நமக்கு தெரியாத ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு இந்த ஆலயத்தில் வந்து இப்படியாக ஒரு பாடகர் குழுவினர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பாடலாக பாடிக்கொண்டே இருக்கிறோம். பாடுறவங்களுக்கும் ஒரு மகிழ்வு எப்போ தெரியுமா வரும்? ப்ரிப்பரேஷனோடு வந்தால் தான் மகிழ்ச்சி இருக்கும். பாட்டு எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்? பாட்டு எப்போ வந்து வெற்றிகரமாக இருக்கும்? அந்த பாட்டு உள்ளிலே வேலை செய்யணும். இன்றைக்கி பாடின பாடல் அர்த்தங்கள்லாம் ஒருவேளை உங்கள் புக்கில் உங்களுடைய கைகளில் இல்லை. மிக அழகாக இயற்றப்பட்ட பொருள் பொதிந்த பாடல்கள் தான் பாடின எல்லா பாடல்களும். இந்த பாடல்களுடைய அர்த்தம் வந்து அந்த அர்த்தமாக நான் மாறணும். அதான் ஏதோ பாடல் வந்து வெளிப்படையாக பாடிட்டு ராகத்தோட தாளத்தோடு நாம் பாடுனதோடு இருக்கக்கூடாது. நாம் இந்த இடத்தை விட்டு செல்கிற பொழுது அந்த பாடலுடைய அர்த்தம் உள்ள மக்களாக வாழ உலகிலே அழைக்கப்படுகிறோம். இதுதான் கடினம். இருக்கலே கஷ்டம் எது? வேதத்தின்படி வாழ்வது, பாடல்களினுடைய வார்த்தையின்படி வாழ்வது. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். மனப்பாட வசனம் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், எல்லாம் தெரியும். அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, எதை எடுத்தாலும் தெரியும். உன்னத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே, அப்படியே வரிசையாக மனப்பாடம் பண்ணிடுவோம். ஆனால் கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கமே நாம் அனைவரும் கிறிஸ்துவாக உலகிலே வாழ வேண்டும். என்ன சார், நாமளாம் அவ்வளோ பெரிய நல்ல பரிசுத்தவான்களா? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரிசுத்தவான். ஏதோ நாங்கள்லாம் வந்தோம், தேவைக்காக கும்பிட்டுட்டு போகிறோம். என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்து நல்லா இருக்கணும், அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரோம். அது நல்லது தான். ஆனால் நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் உலகத்தில். ஏதோ இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது மட்டும் நேர்மையுள்ள மக்களாகவும் நிதானமுள்ள மக்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவே நாம் வாழ்ந்த மாதிரி ஏதோ ஒரு சில காலங்கள், அதுக்கு ஒரு வயசு இருக்கும் சார். நீங்கள்லாம் வயசு வாழ்ந்து முடிக்க போகிறீங்க, நீங்கள் சொல்லலாம். மாணவர்களாகி நாங்கள்லாம் சொல்ல முடியுமா? நாங்கள் இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம், எங்களை வாழ விடுங்க, நாங்கள் விருப்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி நாங்களும் எப்போ வந்து நல்ல உயர்நிலைக்கு வருகிறோமோ அப்போ ஏசாமியை வழிபட்டு போகிறோங்கிற மனநிலையும் நமக்கு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் ஏசாமியை பற்றி கொண்டால், என்னைக்கு பற்றி கொண்டோமோ அன்று முதல் சீடனாக உலகிலே வாழ அழைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. இன்றைக்கி என்னை பற்றி அறிமுகம்லாம் நிறையா சொன்னாங்க. நான்லாம் ஒன்றும் ஏசாமின்னு இருக்கிறேன். எனக்கு இந்த உயர்வு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வது என்பது ஒரு கடினப்பாடுகள் தான். அந்த கடினப்பாடுகளை என்ன பண்ணணும்? நன்மையை எடுத்துக்கணும். ஏசாமிகிட்டோட வந்துட்டோன்னா நல்லா சுகமாக இருப்பேன், நல்லா வெல்த்தியாக இருப்பேன், என் குடும்பம் பாதுகாக்கப்படும், நான் நினச்சதெல்லாம் நடக்கும். நான் மந்திரவாதி ஏசாமி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகிலே ஒரே ஒரு கடவுள் தான். பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, பைபிளில் இருக்குது. வாசிக்க கேட்ட பாடலாம் பார்த்தீங்களா? பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க இந்த உலகிற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் செய்தி. இந்த செய்தி உனக்குள்ளே இருக்கணும், சும்மா செய்தியாக போயிடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கணும், உனக்குள்ளே எனக்கும் தான் சேர்த்து தான். நாம் போகிற இடங்கள், வாழ்கிற இடங்கள், சந்திக்கிற மக்கள், படிக்கிற இடங்களில், பணி செய்யக்கூடிய இடங்களில், உலாவுகிற இடங்களில், குடும்பங்களில் எங்கெல்லாம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? நம் மூலமாக கடவுள் கிரியை செய்யணும்.
அதுதான் இந்த நாளினுடைய செய்தி. இது சாராம்சமான செய்தி. நான் 3 காரியங்களை சொல்லி முடிக்க போகிறேன். எனக்கு சொன்னாங்க 7:30க்கெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னாங்க. இப்போ மணி 7:22ன்னு நினைக்கிறேன். ஆகவே செய்தியே என்னது? நாம் எல்லாம் வாழும் இயேசு கிறிஸ்து, அதான் செய்தி இன்னைக்கு. நாம் அனைவருமே வாழும் இயேசு கிறிஸ்துவாக வாழ வேண்டும், மாற வேண்டும். அது எப்படி சார் முடியும்? வாழும் இயேசு கிறிஸ்துவா என்ன போய் நான் ஏசாமியை சித்தரிக்கலாமா? நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் எவ்வளோ தப்பு பண்ணுறேன், அவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியுமா? தாராளமாக. இன்னைக்கு பைபிளில் வாசிக்கிட்டோம்ல, மத்தேயு, நான் எடுத்து மத்தேயு 1 எடுத்தேன், லூக்கா 2 எடுத்தாங்க. முதல் பாடலே அழகாக ஒரு வசனம் படித்தாங்க. என்னது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்னன்னு படித்தாங்க. இந்த பாவம் செய்யக்கூடிய நாம் எப்படி கடவுளுடைய மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் இயேசு கிறிஸ்து கிடைக்கும் வல்லமை. ஆகவே கிறிஸ்து அன்பானவர்களே, நாம் அனைவருமே வாழும் தெய்வங்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி தான். முயற்சி திருவினையாக்குன்னு படிச்சிருக்கோம் மாணவ செல்வங்கள். அதுவும் விடுதியில் படிக்கிறீங்க. நல்ல ஒரு பழைய அழகான பாட்டு பாடினீங்க. நான் மாணவர்கள் பாடுவாங்கன்னு நினச்சேன். அவங்களாம் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களாம் பாடிட்டாங்க. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவை போல நேர்மையாக, நீதியாக நம்ம இயேசு கிறிஸ்துவோடு மறிக்க முடியாது. ஆனால் நாம் நம்முடைய பாவங்களுக்கு சாகணும். அதான் முக்கியம். எனக்கு பாவம் செய்ய ஆசை வருதா, தவறு செய்ய ஆசை வருகிறதா, பைபிள் உட்காந்து படிக்கணும். அதுக்கு தான் கடவுள் பிறந்திருக்கிறார். வேறு எதுக்கும் கடவுள் பிறக்கலை. நாம் நம்முடைய கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நாள் தான் இந்த வருகை நாள்னு நம்ம விளக்கம் கொடுப்பாங்க. நாம் வாழ்கிற நாட்களிலே கணக்கு கொடுப்பதற்கு இந்த வேதம் தான் நமக்கு பரிசுத்தமாக நம்மை ஆக்கும். ஆகவே நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க தான் இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். 3 காரியம் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க. இந்த பாவத்தை போக்கவும் சாபத்தை நீக்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்ற வசனமும் தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தை நீக்க வந்தார் என்றால் நம்முடைய பாவம் நீக்கப்பட நாம் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று தான். இந்த பாடல்லாம் இருக்குது, இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தேன் புக்கில். ரட்சிப்பு, சால்வேஷன், ரட்சிக்கப்பட வேண்டும். என்ன இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சே. ரட்சிக்கப்படனா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேனா? ரட்சிப்பு என்பது 3 காலங்களுக்கு உட்பட்டது. 3 காலம் என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்களையும் உள்ளடக்கிய ஒன்று தான் ரட்சிப்பு. 3 காலங்களில் ரட்சிப்பு. நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களில் கடவுள் என்னை சந்தித்தார் என்பது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். அது கல்லூரி படிப்புலேருந்து கல்லூரி படித்து வேலைக்கு செஞ்சு வேலை முடித்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறேன். அன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுட்டேன், இன்றைக்கி வேண்டாமன்னா வேணும். நிகழ்காலம். எதிர்காலம். ஒருவேளை கடவுள் என்னை எடுத்துக்கொண்டால் அந்த எதிர்காலத்துக்கு அப்புறமும் அந்த கடவுள் எனக்கு வேணும். இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம்னு சொல்கிறாங்க. அனுதின ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி நமக்கு தருகிறது. 3 வார்த்தை சொல்லிடுறேன். அது ஆங்கிலத்தில் இருக்குது. பாவத்திலிருந்து விடுதலை செய்ய இந்த 3 காலம் ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை 3 சொற்களிலே அமைகிறது. சரியா? அது என்ன அப்படின்னா, ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. நியாயப்படுத்துதல். ரட்சிப்பு என்பது கடந்த காலத்திலே நடந்த ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது. பாவியாகிய என்னை கடவுள் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்தார். ஜஸ்டிஃபை பண்ணுறது, நியாயப்படுத்துதல்.
நான் படிக்கிறப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கல்லூரி படிப்பிலேயே கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இருந்தது. நான் பிறந்தது முதல் கல்லூரி வரைக்கும் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டே இருந்தேன். கல்லூரி படிக்கும்போது என்னை பிடித்து கொண்டது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை இன்னமும் சொல்லுவேன், எவாஞ்சலிக்கல் யூனியன் சொல்லுவாங்க, UESI, மாணவர் கிறிஸ்தவ மன்றம். அதன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பெல், 2 நிறுவனங்களும் கல்லூரி படிக்கும் பொழுது என்னை பிடிச்சிக்கிச்சு. நானும் உங்கள் பயங்கரமான தவறுகளெல்லாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாலிப பிராயம், படிக்கக்கூடிய காலம். ஆனால் என்னை அவங்க நேராக பிடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க பிடிக்கலன்னா என்னை பிசாசு பிடிச்சிட்டு போயிருப்பான். அப்போ கடவுள் என்னை அங்கே பிடிச்சிட்டார், ஜஸ்டிஃபை பண்ணுறார், பாஸ்ட். அடுத்து சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல். ரட்சிப்பினுடைய முதல் வேலை ஜஸ்டிஃபை பண்ணுறது, நம்மை கடவுளுக்குள்ளாக நடத்துவது. 2வது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை வழிபட முடியும். பரிசுத்தம்னா என்ன? தவறு செய்யாதபடி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தவறு செய்யாமே வாழ முடியாது. ஆனால் தவறு என்று தெரிந்தவுடன் அதை திருத்திக் கொள்ள முயற்சிக்கணும். அதான் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அடுத்தது குளோரிஃபிகேஷன், எதிர்காலம். யாரெல்லாம் இந்த 2 நிலையில் பாஸ் ஆகிறாங்களோ அவர்களுக்கு பரலோகம் சுதந்திரிக்கப்படுகிறது. அப்போ சாங்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம முதல் தேவையானது ஃபெய்த், விசுவாசம். இதெல்லாம் பைபிளை ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும், நேரம் இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான அனைவருக்கும் இந்த கிறிஸ்து கேரல் சர்வீஸில் ஒரு பெரிய செய்தி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப ஷார்ட்டாக இந்த பாடகர் குழுவுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஏனென்றால் அவர்கள் இருக்கும் இந்த அதிவிஞ்ஞான உலகம் நேரமே கிடைக்காது. நேரம் என்பது நம்மளெல்லாம் கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருக்கோங்க, அவ்வளவுதான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கொயர் மாஸ்டரை வச்சு எப்படியாவது இந்த ஆலயத்தில் பாடல் பாட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாட வேண்டும். இந்த புகழ்ந்து பாடக்கூடிய நாம் இதை வாழ்க்கையிலையும் வெளியில் போய் பாடணும். வார்த்தையின் மூலமாக பாடுறோம், வாழ்க்கையின் மூலமாக பாடணும். வெறும் வார்த்தை கிடையாது. அப்போ கேரல் மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, சபை அனைவருமே உலகிலே சென்று இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், என்னுடைய உள்ளங்களில் இருக்கிறார், இதோ என்னுடைய அன்பை, இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லணும். வார்த்தையின் மூலமாக அல்ல, வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தணும். இந்த கேரல் சர்வீஸ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்காத சிலாக்கியம். நான் எப்பவுமே எல்லாமே சொல்லுவாங்க, இந்த ஆண்டு சிறப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த ஆண்டு உட்கார முடியுமான்னு தெரியாது நமக்கு. இங்கே நெக்ஸ்ட் இயர் வருவோமா? இங்கே தெரியாது. அது கடவுள் ஒருத்தர் தான் தெரியும். ஆகவே நாம் வாழ்கிற நாள் வரை இந்த ஆலயத்தில் அமர்ந்து இறை செய்தின்னு சொல்லாமல் இந்த பைபிளை பற்றி தான் பேசுவாங்க எல்லாமே. ஆகவே இதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தணும்? மாம்ச பிரகாரமாக எந்த பலவீனம் அதிகம் ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்கள். வியாதிகள், டேப்லெட் சாப்பிடுவாங்க, நேர காலம் இருக்காது. எல்லாற்றையும் வெறுத்து இந்த ஆலயத்தில் அமர்ந்து பாடல் பாடுகிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான். இதை தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆலயம் என்பது பெரிய பாரம்பரியமிக்க ஆலயம். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வயது 61 60 முடிஞ்சு 61 நடந்துட்டுருக்குது. எங்கள் அம்மா 1936 37 இங்கே வந்திருக்காங்க. எவ்வளோ பாரம்பரியமிக்க ஆலயத்தில் இப்படி உட்காந்து அமரணும்லாம் நம்மளே அப்பா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம் அதெல்லாம். அப்போ இவ்வளோ பெரிய ஆலயம் என்பது நமக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், அலங்காரங்கள்லாம் வேணா இருக்கலாம், இடம் கூடுகிற இடம் எவ்வளோ பெரிய மிஷனரிமார்கள் பாரத்தோடு கட்டியிருப்பாங்க. ஆகவே இந்த இடத்துல அமர்ந்து மன மாற்றம் அந்த கிரியை செய்யணும். உள்ளான உணர்வு, உள்ளான மகிழ்வு. அந்த மகிழ்வு இல்லைன்னா நம்ம வந்து உட்காருவதே அர்த்தம் இல்லை. அந்த மகிழ்வை பெற்றுக்கொள்வோம். மாணவ செல்வங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு, நான் எப்பொழுதும் இந்த மாணவர்களை பார்த்தவொடனே எனக்கு பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துடும். மாணவர்களே, நீங்கள் இந்த இடத்தை மறக்க வேண்டாம், விடுதியை மறக்க வேண்டாம்.
நீங்கள் மிக நன்றாக படித்து வாழ்வில் பல உயரங்களை காண வேண்டும். இதற்கு இந்த பைபிள் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் செய்யணும். ஏதோ கடமைக்கு வந்து உக்காந்தோம், நேரம் போயிடுச்சு, சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு, நாளைக்கு பரீட்சை இருக்குது, மண்டே பரீட்சை இருக்குது, இந்த நினைவெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் உலக நினைவுகளை அகற்றி உள் நினைவுக்குள்ளாக வருவோம். நீங்கள்லாம் மிக உயர்மான நிலைக்கு செல்ல வேண்டும். அதை வாழ்த்துகிறேன், இந்த சபையை வாழ்த்துகிறேன். எனக்கு இப்படி அனுமதி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஆகவே என்னை அழைத்த சேகர உறுப்பினர்கள், சேகர ஆயர், திருச்சபை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் வந்து இப்படியான ஒரு நேரம் எனக்கு கொடுத்ததற்காக நான் ரொம்ப மகிழ்வடைகிறேன். ஒருவேளை இங்கே நான் ஒருவேளை என்னை அழைக்கப்படவில்லை என்றால் நான் வீட்டில் உட்காந்து வேறு ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை பாடுவதோ புகழ்வதோ அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை அடையுங்கள், இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இரட்சிப்பு என்பது 3 காலங்களுக்கு உட்பட்டது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அது நிகழ்காலமாக இருக்கணும். திருச்சபை மக்களுக்கு அது இறந்த காலமாக இருந்து நிகழ்காலத்திலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, வெட்பத்தோட இரட்சிப்பினுடைய அனுபவத்தோடு வாழ வேண்டும். நாம் உலகிலே வாழ்ந்து செல்கிற பொழுது குளோரிஃபையோடு நாம் செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் அருளுரையை முடிக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. பாவத்தை போக்க சாபத்தை நீக்க இந்த உலகிலே வந்தீரே, அது எங்களுக்காக வந்தீர் என்று சொல்லி நாங்கள் பாடினாலும் எனக்காக வந்தீர் என்று நாங்கள் உள் உணர்வோடு வாழ வேண்டும். நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேனா, நீதிக்கு பிழைத்திருக்கிறேனா, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேனா, இரட்சிப்பை பெற்றிருக்கிறேனா என்ற ஒவ்வொருவரும் ஒரு தாகத்தோடு நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நல்ல ஒரு ஃப்ரீ ஒர்ஷிப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பல நாடுகளிலே பல இடங்களிலே அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு இப்படியான ஒரு நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு சபை எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கென்று பிழைக்க உமக்கென்று வாழ எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் என் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே வந்திருந்து நல்ல ஒரு செய்தியை, மீனிங்ஃபுல் மெசேஜ். ஒருவேளை பாடல் நேரங்களில் கேட்க மாட்டோம், ஆனாலும் தன்னுடைய ஆசிரியர் என்ற உணர்வில் எப்படி கவனிப்புங்கிறத உணர்ந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைசபிள் மெசேஜாக, நற்செய்தி அல்ல, வெறும் நற்செய்தி இல்லை, அது வாழ்வாக. ஒருவேளை நமக்கு சொன்னார், நாங்களெல்லாம் காண்பது நாங்கள் நினைக்கிறது திருச்சபைகளில், இந்த தேசம் கிறிஸ்தவ இதில் ஒரு கிறிஸ்டியன் கல்ச்சரைஸ்டாக வாழ்கிற மக்கள் அப்படி வாழ்ந்தாங்கன்னா அதை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட அந்த ரிச் கிறிஸ்டியானிட்டி இருக்கிற இடங்களில் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது ஆற்காட்டில் பெத்தானி அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் மிஷினரிகள் செயல்படுத்தினார்கள். ஒருவேளை நீங்கள் யாராவது அறிக்க விரும்பினா ரொம்ப இதாக இருக்கும். அது முழுவதுமே அதாவது கல்ச்சரைஸ்டு அண்டு காஸ்பலைஸ்டு ஒரு லைஃப்பை அவங்க உருவாக்கி காட்டினார்கள். எல்லாரையும் ஒன்றாக, இந்த நாட்டில் இருக்கிற வேறுபாடுகளை மாற்றி ஒன்றாக வாழ்கிற அந்த வாழ்வு, அதை குறித்து இன்றைக்கி சொன்னது போல் நற்செய்தியாக இல்லாதபடி வாழ்வாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாற்பயத்தை நமக்கு கொடுத்தார்கள். அந்த ஒரு நல்ல செய்திக்காக
நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அந்த யூத்தில் இருந்த பொழுது, நான் டைரக்டர்னு சொன்னேன், யூத் செக்ரட்டரி, அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன அதே அட்வைசபிள் தான் இன்றைக்கி அது மாதிரி தோணிக்குது. அவருடைய குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லுவதாக என்னிடத்தில் அடிக்கடி நாங்கள் பேருந்தில் கூட பேசிட்டு போயிருக்கும் போது பிள்ளைகளுக்கு எப்படி இன்றைக்கி இருக்கிற டைட் ஷெட்யூல்டில் பிள்ளைகளை மற்ற பரபரப்புகளையும் கடவுளுக்குள் வழி நடத்துவதெல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் வந்து நல்ல செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் ஒரு சிறிய அறிவிப்புகளை மட்டும் சொல்லி இன்னும் நடக்கிற நிகழ்வுகள் 2 தான். இப்போ காணிக்கை பாடல் பாடுகிறோம். அதற்கு பின்பாக யாரும் எதுவும் விரும்பினால், ஒரு சில பாடல் நான் பாட விரும்புகிறேன் என்றால் ஒருவர் இருவர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். ஆகவே நீங்கள் பாட விரும்பினால் முன் வந்து பாடலாம். அதற்கு பின்பாக நாம் கேண்டில் சாங்ஸ், அந்த கேண்டில் சாங்ஸ் நாம் பாடுவோம். அப்பொழுது எழுந்து நின்று கேண்டில் கொடுக்கப்படும். பத்திரமாக அருகில் உள்ளவர்கள் மீது படாத பணம் கவனமாக வைத்து அந்த பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பின்பாக மங்களம் சாங், அந்த மங்களம் சாங் முடிந்து நாம் ஜெபித்து நிறைவாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாட்களில், இந்த பண்டிகை காலங்களில் அதற்கு பின்பாக நமக்கு இந்த நாளில் உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபெல்லோஷிப் டின்னர். இதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய இந்த இறைப்பந்தியில், ஒருவேளை அவருடைய வருகையிலும் இந்த ஆலய உணவில் நீங்கள் பங்கெடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா மக்களும் அதே போல் விடுதி பிள்ளைகளும் இதில் கலந்து கொள்வார்கள். கலந்து நல்ல உணவை அறிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பண்டிகை காலங்களுக்கு நம்ம அநேக தேவைகள், அது சந்திக்கப்படுவதற்கு உதவினவர்களை நாங்கள் சொல்லி அநேகர் உதவி இருக்கிறீர்கள். குறிப்பாக கேரல் பவனி என்றும் இன்றைய நாளிலும் குறிப்பாக எல்லாரையும் உபசரித்து உணவு கொடுத்த குடும்பங்களை குறித்து நாங்கள் சொல்லி நன்றி தெரிவிக்கிறோம். குறிப்பாக இந்த கேரல் சாங்ஸ் அன்றைக்கு 8ஆம் தேதி திரு வால்டர் மற்றும் திருமதி சாந்தி அருண்மொழி குடும்பத்தார் உணவு கொடுத்தார்கள். அதே போல் 9ஆம் தேதி திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி மெர்சி மீனா, திருமதி ரோசிதாசன் அவர்கள் குடும்பத்தார் எங்கள் ஆலய பாடல் குழுவினுக்கு உணவு கொடுத்தார்கள். 10ஆம் தேதி திரு லாரன்ஸ் மற்றும் மலர்கொடி குடும்பத்தார். 11ஆம் தேதி திரு ஜோன்ஸ் அண்டு கிஃப்டா ஃபேமிலி. அதே போல் இந்த நாளிலே இந்த கேரல் இன்னைக்கு கேரல் சாங்ஸ் சர்வீஸில் உணவு கொடுப்பவர்கள், நமக்கு ஐக்கிய உணவில் நமக்கு கொடுப்பவர் மேட்டிரங்களூரில் திரு ஜாஸ்வா குடும்பத்தார் 10,000 கொடுத்திருக்கிறார்கள். திருச்சி பெட்ரா குடும்பத்தினர் 5,000. தெற்கு இருங்களூர் திரு ராஜேந்திரன் குடும்பத்தார் 1,000. ஆகவே கொடுத்த அனைவருக்கும், உபசரித்த அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக, ஆயிரம் சார்பாக எங்களுடைய அன்பின் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையிலே நாம் படைப்பதற்காக கீர்த்தனை 35 நாம் பாடல் தாளில் இருக்கிறது. கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர, இந்த பாடலை பாடும். அப்பொழுது கண்டேன்
நாம் நீண்ட வண்ணமாகவே ஒரு வேளை நிறைவு ஜெபத்தை ஆசீர்வாதத்துக்காக நாம் கடந்து செல்வோம். நாம் இப்பொழுது நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை சேஃப்டியாக இருந்தால் கேண்டில் வைத்து கொள்ளுங்கள், இல்லை பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஆஃப் பண்ணிக்கலாம். நாம் நின்ற வண்ணமாகவே இறுதி ஜெபம் மற்றும் ஆசீர்வாதம். ஜெபம் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம் போ. ஜெபம். எங்களை மீட்கவே இம்மானுவேலராய் ஏழை கோலமாய் விண்ணின் மகிமையில் இல்லாமல் மண்ணிலே மனிதரை தேடி வந்த எங்கள் அன்பின் இயேசு பாலனே, மீண்டும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுள் மனிதனானார், அவர் நம்முடைய குடிக்கொண்டார் என்ற அந்த சத்தியம் வாக்கு மனிதனானார் என்பதன் மூலமாய் தீர்க்கர்கள் சொன்ன ஆண்டவரே, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் மெய்யாகவே இந்த உலகத்தில் வந்தீர் என்ற வார்த்தையின் மூலமாய், நற்செய்தியின் மூலமாய், வாழ்வின் மூலமாய், மீட்பின் வழியாய் ஆண்டவரே இன்றும் அது ஆண்டவரே எங்களுக்கு மீட்பின் நற்செய்தியாய் நாயகமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உலகின் மீட்பராக நீர் எங்களை தேடி வந்தீர். எங்களை மீட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். பாவத்தில் விழுந்தவர்கள், சாபத்தில் விழுந்தவர்கள் ஒருவராலும் மீட்க முடியாது. மேசியா என்று சொல்லி வாக்குத்தத்தம் உரைத்தான் தீர்க்கன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மேசியாவாய் நீர் வந்தீர். அதை கொண்டாட நாங்கள் ஆயத்தப்படுகிறோம்.
எல்லா நிலைகளிலும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே இது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். எங்களுடைய ஆலயங்களிலும் ஆண்டவரை பல்வேறு இடங்களிலே ஆண்டவரை இருந்து ஆண்டவரை உம்முடைய பிறப்புக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு நீரே இப்பொழுதும் ஆண்டவர் தம்மை எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின்படி நீர் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் ரட்சிப்பு உம்மாலன்றி ஒருவராலும் இல்லை என்பதை ஆண்டவரை மெய்யாய் உணர்ந்து மெய்யான தேவனை ஆண்டவரை போற்றி ஆராதித்து தங்கள் வாழ்விலும் அந்த மகிமையை காண உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் தொடர்ந்து நீர் செயல்படும். உம்முடைய வருகையில் நீர் ஆண்டவரே எங்களை நேசித்தது போல மீண்டும் வந்த உலகத்தில் ஆண்டவரை நீதியோடும் நியாயத்தோடும் அரசாளுகிற ஆண்டவரை உம்முடைய முடிவற்ற அரசையும் ஆண்டவரே நாங்களும் அதற்காக ஜெபித்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாக்கின்படி வளத்தின்படி செயல்பட எங்களை ஆற்றல் படுத்தி பலப்படுத்தும். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்டு எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். மாத்திரமல்ல தொடர்ந்து எங்களோடு நீர் செயல்பட்டு ஆண்டவர் தாமையுடைய பண்டிகை மற்றும் புத்தாண்டு காலங்களிலும் எதிர்வரும் நாட்களிலும் உமக்கு எப்பொழுதும் நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க நீர் எங்களை வழிநடத்தும்படி இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தன்னுடைய குமாரனையே உலகத்துக்கு கொடுத்த தேவாதி தேவனின் அன்பும் எங்களை மீட்பதற்காக வந்த தெய்வத்தின் குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவராய் என்றும் இன்றும் சதா காலம் ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கி நிலைத்திருப்பனவாக. நிறைவு பாடல் மங்கள கீதம் சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம். ஜெய மங்களம்.
தேவாதி தேவா கிறிஸ்த நாம சங்கீர்த்தனம் தேவாதி தேவா பரிசுத்தாவி நாம சங்கீர்த்தனம் தேவாதி தேவா. ஒன்ஸ் அகெயின் விஷஸ் டு ஆல் அட்வான்ஸ்டு மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாலை. பகலில் தான் நம்ம ஆலை திறந்து வழிபடும். அந்த மாலை ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. இதற்கு அநேகர் ஒத்துழைத்தார்கள். குறிப்பாக இந்த பாடல் பாடின கேரல், நம்முடைய ஐயா கூட சொன்னார்கள், பாடல் குழுவினர் அதை வழிநடத்தின திரு செல்வகுமார் அவர்கள் இந்த பாடலெல்லாம் செலக்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி இதை ஒழுங்காக நடத்துவதற்கு உதவி செய்த திரு செல்வகுமார் அவர்களுக்கும், அதே போல் ஜோசப் யாரும் சொன்னாங்க, சரி, அதே போல் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள், அதே போல் உதவி செய்த சர்ச்சினுடைய கமிட்டி மெம்பர்த்தினர், செயலர், பொருளர் மற்றும் அனைவருக்கும் பாடல் குழுவினருக்கும் எங்களுடைய அன்பின் நன்றிகளை தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பு ஏற்று வந்து கலந்து கொண்ட நம்முடைய சகோதர திருச்சபைகள், அதே போல் தாய் திருச்சபையை தேடி வந்து பாடின கோலாப் சேகரத்தின் பாடல் குழுவினருக்கும், நடுரங்களூர் அதே போல் ஆலயங்களிலிருந்து வந்த மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐக்கிய உணவிலே பங்கெடுத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு கலந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம்.